ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அன்ஷோகிரா லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன குக்கிங்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது சௌ காய வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காயை ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் மூடி போட்டு. இது சைட்லேயே வெந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து தேங்காய் துருவிக்கலாம். தேங்காய் துருவிட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம் இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து எல்லா காயிலையும் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஆட் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் கொதிக்கும். அந்த பச்சை வாசம் போகணும். தேங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தயிரை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால தான் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆயிரும் காய்ஸ். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களுக்கு மோர் குழம்பு பிடிக்குமான்னு செய்ய சொல்லுங்கள். நீங்கள் எந்த காய் வச்சு மோர் குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.